கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன் வரும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும், லக்னாதிபதி 4ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்காருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது லோன் போட்டு வண்டி வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் எமோட்டாக இருப்பீங்க, ஏன்னா சூரியன் சனியுடைய சாரத்தில் சின்ன எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள் சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள். பட் இது மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது அந்த எமோஷன்ஸுங்கிறத வந்து தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபகரமாக நடக்குது. ஆரம்ப கல்வி 10வது வரை படிக்கிற மாணவர்கள்லாம் வந்து சிறப்பான ஒரு படிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், வேலையில் வந்து ஒரு இடத்துல விட்டு வேறு இடம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்குங்க. ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்கள், சின்ன அவமானங்களோ தாயாரை நினச்சி கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து செவ்வாய் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது அவங்களோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களையோ எதோ நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி சனி, 6ஆம் அதிபதி சனி வந்து 7லிருந்து 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வந்து மறைமுகமான நட்சத்திர பரிவர்த்தனை. கணவன் மனைவிகளோட சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளே வச்சு புழுங்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து பெருசாக ரிஸ்க் எடுக்காதீங்க. நடக்கிற தொழில் அப்படியே பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அதீதமான ஒரு பேராசைப்பட்டு பெருசாக வரணுங்கிறதுக்காக ரிஸ்க் எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் நைட்டு தூங்க முடியாது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் மாற்றமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கணும், கொஞ்சம் எமோஷனாக இருக்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ கடகலக்கணமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு வந்து 8ல் இருந்து அது வந்து 7ஆம் அதிபதியோட ஒரு சார பரிவர்த்தனையில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு எமோஷன்ஸோ உள்ளுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலகட்டங்கள் சிம்ம ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் வந்து 12ல் நீச்சமாக இருக்கும். தந்தை சார்ந்த உறவில் ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கொஞ்சம் வந்து மன ரீதியான விஷயங்களை பின்னாடி பேசுகிறாங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வெளிநாட்டில் ஒரு சின்ன மன உளைச்சல் கொடுக்கும். ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாமே சரியாடும். இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் கேம்ங்கிற மாதிரி தான். ஸோ அது வந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபுத்தி இருந்தாலும் அவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், கடன்கள் ஏதாச்சும் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடகராசிக்காரர்கள் வந்து 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல். ஏன்னா புதன் இப்போ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா ஒரு சிறப்பான பிரார்த்தனை வேணுங்க. ஸோ வந்து பிரார்த்தனை தான் வந்து என்றைக்குமே நமக்கு வந்து மேம்படுத்தும். அதை வந்து டெய்லி பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 4ல் இருந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது தாயார் சார்ந்த உறவுகளாக இருந்து ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிலப்புறங்கள் சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தியான சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அது 12ல் நீச்சமாக இருக்கும்போது அம்மா அப்பா சார்ந்த உறவுகள் நம்மளை பின்னாடி கொஞ்சம் தப்பாக பேசுகிற மாதிரி ஃபீலே இருக்கும். அவங்கள நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். 8ல் இருந்து அது 7ஆம் அதிபதியுடைய சார பரிவர்த்தனை இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அது கணவன் மனைவிக்குள்ள உள்ளுக்குள்ளேயே ஒரு பொறுமுறது, உள்ளுக்குள்ளேயே ஒரு எமோஷன்ஸை வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க.
உட்காந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்தர்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது உங்களுக்கு வந்து 10ல் இருக்கிற குரு 5 8ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் உங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்தும். உறவுகளில் வந்து மாமியார் சார்ந்த உறவுகளில் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து சனி தசாபதியும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 7லேருந்தும் 8ஆம் அதிபதி சாரண பரிவர்த்தனை கொஞ்சம் எமோஷன்ஸை ஜாஸ்தி கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கணவன் மனைவி உறவில் வந்து உட்காந்து பேசிக்கிங்க. எதையும் வந்து பேசாமல் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறதுல வந்து எந்த ஒரு வீடியோ வராது. ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்தா என்ன தெரிய போகுது, உட்காந்து பாத்திரத்தை உடையது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உட்காந்து பேசி நீங்கள் வந்து கலந்து பேசும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபதினு புதன் வந்து 2 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபதி என்றும் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்து வீட்டில் வந்து யாரையாச்சும் போட்டு கடிச்சிடுவீங்க. ஸோ அப்பா சார்ந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னம் வந்து சுக்கிர தசாபதினு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கிறவர் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நல்ல முன்னேற்றங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கு நிறைய வேலையில் நிறைய சேஞ்சஸ் அதனால் பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜோதிடம் உண்மையாக. ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொய்ன்னு சொல்லிவிட்டு இந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணாமண்ணன் பேசிகிட்டு இருக்கு. அப்படியே ஸோ அவர் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவங்கள்ட்ட வந்து அவதூறு பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல். ஒரு இழி மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக நான் காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க. உன்னை இது வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும், உன்னை வந்து கெட்டவன்னு காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, ஓகே. அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும். உண்மையை சொல்ல போனோன்னா அவர் வந்து ஒரு அறிவிலின்னு தான் சொல்லணும். அவர் வந்து முட்டாள் என்னை பொறுத்தவரை. காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னை மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறானாலே அவன் ஒரு பெரிய முட்டாள் தானே. எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஜோதிடம்ங்கிறது உண்மையாக பொய்யா அதுக்கு வருவோம் முதல்ல. ஸோ ஜோதிடம் உண்மையாக பொய்யானும் போது எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்களே பார்த்துட்டோம். ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்சத்தொட்டு போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? மஞ்சத்தொட்டு போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க. நான் வந்து தீகாவை பற்றி பேசலை, வேறு ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன். ஓகேங்களா? நான் வந்து எந்த வித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, அதுக்காக சொல்கிறேன். பட் ஏன்னா நிறைய சாமி இல்லைன்னு சொன்னோம், கடைசியில் வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது, மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது. ஏன்னா நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம். இது ஒரு சயின்ஸ். நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனீங்கன்னா, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம், கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதி சிஸ்டமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசரர் முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் டீட்டெயில் வந்து நாங்கள் கையில் வச்சுருக்கோம். யார் வேணால் எப்போ வேணால் வரலாம். என் குருநாதர் ஜிகே அவர்கிட்டலாம் போனீங்கன்னு வைங்களாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் ஜாதகத்துக்கு போடுவார். ஒரு 10 லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1 2 அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்ககிட்ட டீட்டெயில் இருக்குது. ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்குன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் வந்து 100% எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறதும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு 30% இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களில் வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே ஆகுது. ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள், அந்த கோயிலில் வந்து கட்டினவன் முட்டாளா? ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா? எனக்கு தெரியலைங்க. ஸோ அப்போ வந்து இவர் அறிவிஜீவி மாதிரியும் மற்றவனெல்லாம் முட்டாளாக்குற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவர் தெரியல. ஸோ அதனால் வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் பட்சி சாஸ்திரங்கிறது வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நானும் ஒரு 30 வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா புள்ள என்னைக்காச்சும் ஒத்துமையாக இருந்திருக்காங்களா? சனி சூரியன் அந்த தொடர்புள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பா எவ்வளோ இன்டிமெசி பாண்டேஜாக இருக்காங்க, அதெல்லாம் என்னால் காட்ட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
நிறைய ஜாதகங்கள் தசா புத்திகள் மூலியமாக ஒன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்ட முடியும். இது வந்து ஒரு சயின்ஸ், ஓகேங்களா? இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது, இதில் வந்து சயின்ஸு. மேபி ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஒழிய, மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்த வரி அவனே இவனே பேசுகிறது, கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு அழகு இல்லை. ஸோ அதனால தான் ஜோதிடம் உண்மை. நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க, இவருக்கு என்ன வந்தது, ஓகேங்களா? ஒருத்தர் வந்து தூற்றி நான் வந்து மற்றவனை திட்டி தான் பெரிய ஆள் ஆகணுன்னா அவனை மாதிரி ஒரு மட்டமான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்கிற உண்மையான விஷயம். ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை, அதுவும் தெய்வீக கலை. நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது. மற்றபடி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இது வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள். இந்த தொழிலுக்கு வரவங்க கூட வந்து பக்தி இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணால் தான் வந்து வாக்கு பலிதமே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் ஆவான்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.